இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கதை நான் 11th படிக்கும் பொழுது என்னுடைய ஆங்கில பாடத்தில் வந்த ஒரு கதை. ஆங்கிலத்தில் துணை பாடம்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்திற்கு ஒரு துணை புத்தகம் ஒன்று இருக்கும், ஒரு கதை, நன்னறி கதைன்னு வச்சுங்களேன். அந்த புத்தகம் ஒன்று இருக்கும். அதில் வருகின்றது ஒரு கதை. இது ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மதர்ஸ் டே வருது, அந்த நாளில் நம்ம அம்மாவை நல்லா அவருக்கு நல்லா சிறப்பாக கவனிச்சிக்கணும், அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்க அன்றைக்கி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் பண்ணி பேசுவாங்க. பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்க. அப்போ ஒரு முடிவு செய்வாங்க, நம்ம அன்றைக்கி நாளில் நம்ம அம்மா கூட பிக்னிக் போகலாம், எங்கேயாவது பிக்னிக் அன்றைக்கி ஃபுல்லாக இல்லையா, அம்மா வீட்டு சமைக்க இருந்தாலும் செய்ய தேவையில்லை, அன்றைக்கி ஒரு நாள் அம்மா ஃப்ரீயாக பார்த்துக்குவோம், நம்ம கூட்டு நம்மலாம் பார்த்துக்கலாம், நம்ம அம்மா அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று முடிவு செய்வாங்க. எல்லாம் ஓகே, சரி செய்யலாம், தப்பு இல்லை, நல்லா அம்மாலாம் பார்த்துக்கலாம், மதர்ஸ் டே அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வரும். என்ன பண்ணுவாங்க, அதற்கு முன்னால் அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா நாளைக்கு மதர்ஸ் டே, இந்த மாதிரி நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம், நாளைக்கு காலையில் வேன் வரும், நான் பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா தளத்துக்கு நம்ம போகிறோம், எதுக்கு பார்த்தலாம், அதை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணால் நீங்கள் நிம்மதியாக இருங்க அவர் அம்மா சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. அம்மாவை என்ன பண்ண அரை மணி சொல்ல, சரி பிள்ளைங்க ஆசைப்படுங்க, சரி செய்யுங்கப்பா அப்படின்ற. அதுக்கு முன்னால் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போகிற என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அம்மாவுடைய குணம் அதுதான். என்ன தண்ணி சொன்னால் கூட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களுக்கு தேவையான பார்த்து இந்த பண்டங்கள்லாம் இருக்கிற சாப்பிட்றது இது நல்லா செஞ்சு ஆசையாக எல்லாம் மூட்டை கட்டுறாங்க. பிள்ளைக்கு இது பிடிக்கும் அது செய்ய எல்லாம் செஞ்சு மூட்டை கட்டி எல்லாம் வைக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் மறுநாள் அந்த மதர்ஸ் டே அந்த நாலு நம்ம காலையில் வேன் வருது, எல்லோரும் வேனில் ஏறுறாங்க, எல்லாம் சரி எல்லாம் ஏறுறாங்க, குடும்பமே ஏறுது. பார்க்குறாங்க வேன் ஃபுல்லாகிடுச்சு, ஒரு நபருக்கு இடம் கிடையாது. அப்போ அம்மா பார்க்குறாங்க, ஐயோ இடம் இல்லையே, ஒரு பிள்ளை வெளியே நிற்கிறானே, இப்போ என்ன பண்ணுறது. அம்மா இறங்கிடுறாங்க, எப்பா நீங்கள் போங்க, என்ன பெருசா ஊருக்கு போகிறது, டூர் போகிறது, சின்ன பிள்ளைங்க நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வயசான கூட்டில் வரேன், நான் என்ன பிரச்சனை நீங்கள் போங்க என்று அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைகள்லாம் அங்கே அனுப்பிச்சிட்டு அம்மா வீட்டிலே தங்கிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அம்மா சொல்கிறாங்க, அம்மா வயசானது அம்மா சொல்கிறாங்க, சரி நான் போகலாம் அப்படி. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க டூருக்கு கிளம்பி போயிட்டாங்க, அம்மா வீட்டில் தங்கிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த சுற்றுலா அங்கே இருக்கும்போது தான் தெரியுது, இந்த பிக்னிக்கே அம்மாவுக்காக எடுத்தது தான், அதை அவங்க மறந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க போட்டோம்யா, அதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்ன நமக்கு என்ன கிடையாது. தாய் உள்ளத்தை பாருங்க, பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நமக்கு என்ன கிடக்குது சொல்லுங்கம்மா, வயசான நாம் கூட வந்து போகலாம். இந்த தாய் தன் பிள்ளைகள் நடத்தின மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு குழந்தைகளை அனுப்பிச்சு வச்சுட்டு தாய் என்ன பண்ணுறா, தியாகம். ஆனால் அதான் தாய்க்கு ஈடாக எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு தாய்க்கு எதையும் ஈக்குவல் செய்ய முடியாது. நம்ம அவங்க தான் ஒரு தலைவின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வழி நடத்துகிறவர், ஒரு 4 பிள்ளைகளை பெற்று வளர்க்குற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு தான் தெரியும் அந்த ஒரு பொறுப்பு என்பது. சொல்களே, இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு சொல்கிறது ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் தான் இன்றைக்கி பவுல் பேசுகிறோம். முதல் வாசகம் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எனக்கு உண்மையாக வாசிக்கும் ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவருடைய வார்த்தையை பாருங்க பார்ப்போம். என் சகோதரர்களுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். ஒரு போதகருக்குரிய ஒரு தலைவனுக்குரிய ஒரு பண்பை பாருங்கள். என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு மீட்பு கிடைக்கணும், அதற்காக நான் கூட இயேசுவை பிரிஞ்சு நான் போயிடுவேன்.
நான் இயேசுவை பிரிஞ்சாதான், ஏசப்பா பிரிந்து போயிட்டு அதற்கான தண்டனை அனுபவிச்சாதான் என் பிள்ளைங்களுக்கு மீட்பு கிடைக்கும்னு சொன்னால் அதையும் நான் செய்வேன். அவருடைய எண்ணத்தை பாருங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் பாருங்க பாப்போம். இதற்கு இதற்கு இதுக்கு இவர் யாரை பின்பற்றுகிறாரோ அவருடைய சாரம் சிஷ்யங்கிட்ட இருக்கும் இல்லையா, குருவின் சாரம் சிஷ்யங்கிட்ட இருக்கும் இல்லையா. ஏசப்பா பாருங்க, ராவுனவின் பொழுது பிலிப்பில் சொல்ற வார்த்தை, கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல், பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல், அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். யார் செய்வா? யார் செய்வா? தன் நிலை விடுத்து இறங்கி வந்து அடிமையின் கோலம் பூண்டு யார் செய்வா? தன் பிள்ளைகளுக்கு மீட்பு கிடைக்க கடவுள் தன் பிள்ளையை அனைத்திலும் அனைத்தாக்கினார். அப்படி இருக்கிற ஒரு தலைவன், அப்படி இருக்கிற ஒரு வழிகாட்டி, அப்படி இருக்கிற ஒரு கைடு, ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், நற்செய்தி பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஏசப்பா ராவண நிகழ்ச்சி வச்சு பாருங்களேன். நீங்க கடவுள் பாதம் கழுவுறாருங்க ஐயா. யார் செய்வா? யார் செய்வா? தன் மேலாடி, தன்னுடைய ஆட்சி என்ற மேலாடியை கழற்றி வைத்து விட்டு வேலைக்காரங்க தான் இடுப்பில் துண்டு கட்டின்னு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தன் சீடருடைய பாதத்தை கழுவுறாரு. எல்லாம் மறுக்கிறாங்க. ஐயோ வேணாம் வேணாம், ஆயப்பா நான் உன் பாதத்தை கழுவ நீ சம்மதிக்கலைன்னா எனக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றதால நீ போ சொல்கிறாரு. ஐயோ என் உடம்பு முழு கூட கழுவுங்கன்றார். யார் செய்வா? ஒரு தலைவன் தன் மக்களுக்காக எதையும் இறங்கி செய்ய வேண்டும். தூய பவுல், என் மக்கள் மீட்புக்காக நான் சாபத்தோடு தாங்க தயாராக இருக்கிறேன். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு சொல்றது ஒரு 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 குடும்பத்தினுடைய பொறுப்பாளி அப்படி இருக்கணும். நச்சையில் பாருங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. ஓய்வு நாளில் ஒரு கூன் விழுந்த ஒரு சகோதரர், மன்னிக்கணும், நீர்க்கோவை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அங்கே இருக்கிறார். அன்னைக்கு ஓய்வு நாள். அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு போயிருக்காரு. இப்போ சுச்சுவேஷன் தான். பரிசெயர்லாம் நிற்கிறாங்க. பரிசெயர்கள் யாரு? சதுசெயர்கள் யாரு? மணல் அறிஞர்லாம் யாரு? மக்களை வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பில் இருக்கிற அவங்க நிற்கிறாங்க. அந்த நோயாளியை பக்கத்தில் நிற்க ஏசப்பா கேட்குறாரு, ஓய்வு நாளில் இல்லையா இவரை குணப்படுத்தலாமா? ஓய்வு நாளில் நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா சொல்லுங்க என்று கேட்கிறார். இந்த மக்கள், இந்த பரிசேயர்களுக்கு எவ்வளவு கல்லு மனசுன்னா, எப்படி அவங்க நெஞ்சு அப்படியே சொல்றது, அப்படியே கருங்கல் மாதிரி பாறைன்னா எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. ஐயா போய் குணப்படுத்துங்க ஐயா, மனுஷன் பாவம் கஷ்டப்படுற மனுஷன், குணப்படுத்த அனுப்புங்க. சொல்ல வாய் வரல. இவர் குணப்படுத்தினா எங்க பேர் புகழலாம் இவருக்கு போயிடுமோ, மக்கள் நம்மளை சீண்ட மாட்டாங்களோ, இவர் தளத்தை கொண்டாடுவாங்களோ என்று அந்த பொறாமை தீ மனசுல பொங்கி எரியுது. அப்படி கம்முன்னு இருக்காங்க. குணப்படுத்துங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆண்டவருக்கு தான் பெருமை. அவருடைய மகிமை மக்களுக்கெல்லாம் பரிச்சயமாக தெரியும். குணப்படுத்தாதுங்கன்னு சொன்னா மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கணும். கேட்பாங்கல்ல, யோ நல்ல ஏன் குணமாக உனக்கு பிடிக்கல கேட்பாங்கல்ல, சம்பாதிக்கணும். அதனால் கம்முன்னு இருந்துடும். அப்படி என்ன கல் பாருங்க. ஆண்டவர் பாருங்க பார்ப்போம். இயேசு அவருடைய கையை பிரித்து நலமாக்கி அனுப்பி வைத்தார். பிறகு அவரை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்துடுச்சுன்னா ஓய்வு நாளை தூக்கிவிட மாட்டீங்களா? செய்ய மாட்டேன்.
உன் புள்ள கிணத்துல விழுந்து போச்சு, உன் மாடு தவறி கிணத்துல விழுந்து போச்சு, தூக்க மாட்டியா நீ? ஓய்வு நாளும் சும்மா இருப்பியா? இப்படிப்பட்ட கல்லாக இருக்கிறீங்களே, நீங்களாம் தலைவர்களா? நீங்களாம் வழிகாட்டிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்களை காரி உமிழ்கிறார் ஆண்டவர் இயேசு. சகோதரர்களே, தலைவர்கள் எப்படி இருக்கணும்? வழிகாட்டிகள் எப்படி இருக்கணும்? ஒரு கைடு எப்படி இருக்கணும்? நம்மளும் அதனால இருக்கணும். நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம். நமக்கு கீழே 10 பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு தலைவராக இருக்கலாம். நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம சமுதாயத்தில் ஒரு 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 முக்கிய பொறுப்பில் இருக்க பதவியில் இருக்க நமக்கே 10 பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அவ்வளோ எதுக்குங்க? ஒரு குடும்ப தலைவராக இருப்போம். நம்மக்கிட்ட மனைவி, மக்கள், பிள்ளைங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள எப்படி நடந்துக்கணும்? தலைமை பொறுப்புன்னா என்ன? நம்மை சார்ந்தவர்களுக்கு மீட்பு கிடைக்க நான் இறக்க தயார், நான் தாழ்ந்து போக தயார், என் பிள்ளைக்கு முதலிடம் கிடைக்க நான் கடைசி இடத்துக்கு போக தயார் என்று எவன் தன்னை கையளிக்கிறானோ அவன் தான் உண்மையான தலைவன், அவன் உண்மையான வழிகாட்டி. மறந்த பரிசேயர் மாதிரி மனசில் பொறாமையும் வன்மமும் வச்சுக்கிட்டு கருவிக்கிட்டு இல்லையா, நான் நல்லா வாழணும், வாழக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும், அவனுக்கு பேர் வரக்கூடாது, அவனுக்கு புகழ் வரக்கூடாது இல்லையா, நமக்கு வந்து நம்ம புகழ் மங்கிடக்கூடாது, நம்ம நல்லா வாழணும், ஜோதியாக இருக்கணும், அடுத்தவங்க அழிஞ்ச நாசமாக போகணும் என்ற இந்த எண்ணத்தில் வாழ்ந்தால் தலைமை பொறுப்புக்கு அழகாக சிந்தித்து பார்க்கும் சகோதரர்களே. தூய பவுலை பின்பற்றுவோம், எசப்பாவை பின்பற்றுவோம், நன்மை செய்து ஆண்டவருடைய ஆசை பெறுவோம். சந்திப்போம்.